திருச்சியில் மலேசிய பொண்ணு. ஒரு வழியாக இன்றைக்கி மழை விட்டுருச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்யலாமா? நாம் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயும் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச பவுடர் தாங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நறுக்கிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதில் மல்லித்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5½ டம்ளர் தண்ணி போதுமானது. பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போது தண்ணியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முன்னாடியே முட்டையை வேக வச்சு மஞ்சள் உப்பு போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையோட ஓரங்களில் கத்தியால் கீறி இது கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கிளறி விட்டு மூடி போட்டு 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது முட்டை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாதம் உடையாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.